இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அது தப்பாகிடும், இது ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுரேஷ் சங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுகிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சிக்கலான ஒரு டைமில் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர்னு பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கையான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு வந்து நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு இருந்துச்சு ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வந்து வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூப்பிட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இல்லங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு.